பாபர் மசூதி இடிப்பு தினத்தை ஒட்டி நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. தற்போது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கடையடைப்பு போராட்டமாக நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். ஆண்டுதோறும் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்றைய தினமும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க ராமசுந்தரம். பாபர் மசூதி இடிப்பு தினத்தை நெல்லை மேலப்பாளையத்தில் கருப்பு தினமாக ஆண்டுதோறும் அனுசரித்து வருகிறார்கள். இந்த தினத்தன்று மேலப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும், ஆட்டோக்கள், வேன் உள்ளிட்டவர்களும் ஓடாமல் இருப்பது வழக்கமாக உள்ளது. இன்றைய தினமும் அந்த டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த கடைகள் அடைப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நெல்லை மேலப்பாளையத்தில் உள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் தற்போது அடைக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து ஆட்டோக்களும் ஓடாமல் இருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், அதே போல 50க்கும் மேற்பட்ட வேன், வாடகை கார்கள் உள்ளிட்டவைகளும் ஓடாமல் இன்றைய தினம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலப்பாளையம் பகுதியில் முக்கிய நகர்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி முழுவதுமே வெறிச்சோடி தான் காணப்பட்டு வருகிறது. இந்த கருப்பு தினத்தை ஒட்டி கடையடைப்பு போராட்டத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் பல்வேறு அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற இருப்பதால் மேலப்பாளையம் நகரம் முழுவதுமே தற்போது போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே தீவிர கண்காணிப்பு பணி, மேலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே இந்த தீவிர கண்காணிப்பு பணி, வாகன தணிக்கை உள்ளிட்டவைகளும் போலீசார் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள விவரங்களுக்கு.